காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச பொறிமுறையில் தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமார்ட்டிடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகத்திற்கும் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எங்கள்ட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை இலங்கையில் எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காத சாட்சியங்கள். அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத்தர வேணும். எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆணைக்குழுக்களை உருவாக்கி இலங்கையில் விசாரணைகள் செய்யக்கூடாதுன்றதையும், எங்களுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கின்றதும், எங்கள் உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிட கையளித்தோம், எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்துது, புலனாய்வுத்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள், எங்கள்ட போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்னபோது தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட இந்த சாட்சியங்கள் எடுத்தது தனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது. உங்களின் வேதனைகள் தெரிகின்றது. கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சி எங்களிடையே அழுத்தத்தை விட்டவா, நீங்கள் எங்களிடையே என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். எங்கள்ட உறவுகளை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும். அவள் எங்கள்கிட்ட கேட்டவன், நான் ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கொண்டு இலங்கையிலும் கூட பிரச்சனையை தீர்ப்ப மாட்டேன், நாங்கள் அதுக்கு வாக்களித்தினாங்க, எங்களுக்கு கலப்பு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைண்டு. அதுக்கு அவள் சொன்னால் அதில் வைக்கிற நீதவான வெளிநாட்டிலிருந்து வைப்ப மாட்டேன். ஆனால் அவங்க நீதவான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறனில் இங்கே உள்ளவங்க தானே, இங்கே உள்ளவங்கள்ட்ட நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது. ஆனால் எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு சரி. அங்கத்திய பொறிமுறையில் எல்லாரும் அமைஞ்சு வந்தால் நாங்கள் எங்களோட வாக்குமூலத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்.